be free from your burden of sin. There's power in the blood, power in the blood. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஊழியத்தின் ஸ்தாபகர் சகோதரர் டாக்டர் ஜான் ஜோசப் அவர்கள் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வல்லமையான ஒரு ஊழியர். இவர் தனது பிரார்த்தனையாலும் தேவ செய்திகளாலும் தீர்க்க தரிசன வரங்களாலும் குணமாக்கும் வல்லமையாலும் கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள தேவனுடைய தாசன். இப்பொழுதும் அன்பு சகோதரர் டாக்டர் ஜான் ஜோசப். For meditation, தியானத்திற்காக let's turn our Bibles to the Gospel according to St. Matthew chapter 21 and verse 10. மத்தேயு என்று எழுதிய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய வேத புத்தகத்தை திருப்புவோம். And when he was come into Jerusalem, all the city was moved, saying, Who is this? அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். I'd like to caption the word of God this evening. Recognize your Savior. இன்றைக்கு மாலையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க விரும்புகின்ற தலைப்பு, உங்கள் இரட்சகரை அறிந்து கொள்ளுங்கள். Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. நமது ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. For God is good and his mercy endureth forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Beloved brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, the word of God says, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, I will set my eyes upon you, உன் மீது என் கண்களை வைத்து I will counsel you உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், and show you the way that you have to go. நீ செல்ல வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். God never contradicts in what he says. கர்த்தர் தான் சொல்லுகிறதிலே ஒருபொழுது முரண்பாடு காட்டுவதில்லை. So the Lord Jesus Christ told the people, ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொன்னார், before his ascension, எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு, my Father will send the Comforter, the Holy Ghost, in my name. என் நாமத்தினாலே பிதாவானவர் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவார். And he shall lead you into all truth. அவர் சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். Today it is the work of the Holy Ghost. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் கிரியையாவது, that is, he is leading us into all truth. சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நம்மை நடத்தி வருகிறார். Because he is the Spirit of truth. காரணம் அவரே சத்திய ஆவியானவர். Beloved brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, read the Holy Bible. பரிசுத்த வேதத்தை வாசியுங்கள். And what the Holy Bible says, பரிசுத்த வேதம் என்ன சொல்கிறது, that you do, அதை செய்யுங்கள். because காரணம் என்ன, it carries the word of God, கர்த்தருடைய வார்த்தை அதில் இருக்கிறது, which is recorded from the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. That is what we need today. இன்றைக்கு நம்முடைய தேவையும் அதுதானே. When God speaks to us, கர்த்தர் நம்மோடு பேசும்பொழுது it is spoken to us. நமக்கு சொல்லப்பட்டதுதான். Read the Bible. வேதத்தை வாசியுங்கள். What is the promise written in the Bible? வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் என்ன? This is the first information from God. தேவனிடத்திலிருந்து வந்த முதல் தகவல் இதுதான். And it is recorded by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே இது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. It has been sealed by the power of God. தேவ வல்லமையாலே முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. Anything other than this, இதை தவிர மற்றவைகள், whatever it may be, என்னவாக இருந்தாலும் சரி, without God's clearance, தேவ அனுமதி இல்லாமல் you cannot accept it. ஏற்றுக்கொள்ள முடியாது. See, Paul the apostle himself says, அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்கிறார், Galatians chapter 1, கலாத்தியர் முதலாம் அதிகாரம் from 6 to 8. 6 முதல் 8 வரைக்கும் Listen very, very carefully. நன்றாக கவனியுங்கள். I marvel that ye are so soon removed from him that called you into the grace of Christ unto another gospel, which is not another, but there be some that trouble you and would pervert the gospel of Christ. But though we or an angel from heaven preach any other gospel unto you than that which we have preached unto you, let him be accursed. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். That is what the Bible says. வேத புத்தகம் சொல்லுகிறது, anything which is contradict to the written word of God, it cannot be accepted. Whoever, Paul says, even if it's an angel, don't accept that message. எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக யார் என்ன சொன்னாலும்,
தேவதூதனே வந்து சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Because we are living in the last days. கடைசி நாட்களிலே வாழ்கிறோம். Last days means meeting the Lord in glory. கடைசி நாட்கள் என்று சொன்னால் மகிமையிலே கர்த்தரை சந்திக்கின்ற ஒரு நாள். Before the great tribulation sets in. அந்த மகா உபத்திரவத்தின் காலம் வரும் முன்னர். So by Paul the apostle who had a revelation of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டை பெற்ற அப்போஸ்தலனாகிய பவுல். He says people will not give heed to sound doctrine. ஆரோக்கியமான உபதேசத்திற்கு மக்கள் செவிசாய்க்க மாட்டார்கள். They will lend their ears to fables and stories. கட்டுக்கதைகளுக்கு அவர்கள் செவிசாய்க்கும் காலம் வரும். Because they have an itching ears. காது மந்தமுள்ளவர்களாக இருப்பார்கள். They don't want to hear the gospel. சுவிசேஷத்தை கேட்க மனதிலே செவித்தின உள்ளவர்களாக இருப்பார்கள். Today people talk about full gospel. இன்றைக்கு பூரண சுவிசேஷத்தை குறித்து மக்கள் பேசுகிறார்கள். Is it according to the word of God? கர்த்தருடைய வார்த்தையின்படியே. Why should we chop up gospel into 4 or 5 parts? ஏன் சுவிசேஷத்தை 5-6 கூறுகளாக போட வேண்டும்? Let us take the word of God as it is. வார்த்தை எப்படி இருக்கிறதோ அப்படியே எடுப்போம். And walk according to the commandment of God. கர்த்தருடைய கற்பனையின்படியே நடப்போம். Not building up our own doctrines. சொந்த உபதேசத்தை கட்டுகிறவர்களாக அல்ல. Building up a kingdom for ourselves. நமக்கென்று ஒரு சாம்ராஜ்யத்தை எழுப்புகிறவர்களாக அல்ல. The kingdom belongs to God. ராஜ்யம் தேவனுடையது. The kingdom belongs to Jesus. ராஜ்யம் இயேசுவினுடையது. The throne belongs to Jesus. சிங்காசனம் இயேசு ஒருவருக்கு தான். And we are there to be around the throne. அந்த சிங்காசனத்தை சுற்றி இருக்கத்தான் நாம் அழைக்கப்பட்டோம். See verse 11 and 12. 11-12 பாருங்கள். But I certify you, brethren, that the gospel which we preached of me is not after man, for I neither received it of man, neither was I taught, but by the revelation of Jesus Christ. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். Hallelujah. Hallelujah. So Paul gave the gospel of the revelation of Jesus Christ. பவுல் தானே சுவிசேஷத்தை எப்படி கொடுத்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த வெளிப்பாட்டை அடிப்படையாக. That is why every sermon that we hear must be the revelation from Jesus Christ. ஆகவே தான் கேட்கின்ற ஒவ்வொரு செய்தியும் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடாக இருக்க If வேண்டும். that be so, there will be life in that message. அப்படி இருக்குமே என்று சொன்னால் அந்த செய்தியிலே ஒரு ஜீவன் இருக்குமே. There will be, your gift will be stirred up. உங்களுடைய வரம் அனல் மூட்டப்படுமே. So my dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளே, whatever is recorded over here is the truth. இங்கே எழுதப்பட்டிருக்கிற அனைத்தும் சத்தியம். Any other thing which is apart from the foundation of this word, இந்த வார்த்தைக்கு அஸ்திபாரமாக இருக்கக்கூடியதற்கு விலக்காக ஏதாவது காணப்பட்டால், I tell you again, திரும்ப சொல்கிறேன், progressive revelation is different. அதாவது முன்னேற்ற பாதையிலே படிப்படியாக செல்லுகின்ற அந்த வெளிப்பாடு என்பது வேறே. Because the Lord said, you know, whatever had been sealed from the foundation of the world has to be revealed. கர்த்தர் என்ன சொன்னார்? உலக தோற்றம் முதல் முத்திரிக்கப்பட்டவைகள் வெளிப்பட வேண்டுமே. That is different revelation. அது வித்தியாசமான வெளிப்பாடு. The very basic foundation. ஆனால் அடிப்படையிலே இருக்கக்கூடிய அஸ்திபாரம், It is the word of God. கர்த்தருடைய வார்த்தை. And what is written in the word, வார்த்தையில என்ன any எழுதப்பட்டிருக்கிறது? contradiction given is not from God. அதற்கு முரணாக எது சொல்லப்பட்டாலும் அது கர்த்தரிடத்திலிருந்து வரவில்லை. So my dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர we சகோதரிகளே, need to understand who the Lord Jesus Christ is. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் அறிய வேண்டும். See, the prophets prophesied about the coming of Jesus Christ. தீர்க்கதரிசிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். For the power which was in Christ Jesus was revealed through the various prophets of the Old Testament. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருந்த வல்லமையாகப்பட்டது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் பலர் மூலமாக அவ்வப்போது வெளிப்படுத்தப்பட்டது. That is why when Jesus asked the disciples, whom do they think that I the son of man am? ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு சீஷர்களை பார்த்து மனுஷகுமாரனாகிய என்னை மக்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்ட பொழுது, They said, Lord, they say, some say you are Jeremiah, some say you are Isaiah, some say that you are Elijah. என்ன சொன்னார்கள்? சிலர் உம்மை எலியா தீர்க்கதரிசி என்றும் ஏசாயா தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். Why? Yes. Because the functioning of the power of God in these prophets were seen in Jesus. இந்த தீர்க்கதரிசிகளுக்குள்ளாக செயல்பட்ட அந்த தேவனுடைய வல்லமையை இயேசுவுக்குள்ளாக இவர்கள் கண்டார்கள். Jesus Christ is the fullness of God. இயேசு தேவனுடைய முழுமையாக He காணப்படுகிறார். is the fullness of the Godhead.
தேவத்துவத்தின் முழுமை அவரே. And he is to be honored and glorified. அவர் தான் கனப்படுத்தப்பட வேண்டும், மகிமைப்படுத்தப்பட So வேண்டும். the people saw the power of God ஆகவே தேவனுடைய வல்லமை மக்கள் கண்டார்கள். and the manifestation of God's power. தேவனுடைய வல்லமை அங்கே வெளிப்பட்டது. And all the prophets pointed out to Jesus. தீர்க்கதரிசிகள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை The சுட்டிக்காட்டினார்கள். law of Moses. மோசேயின் நியாயப்பிரமாணம். The Lord spoke through Moses. கர்த்தர் மோசேயின் மூலமாக பேசினாரே. There is coming a prophet. தீர்க்கதரிசி ஒருவர் தோன்றுவார். And what he says that you do. அவர் சொல்லுகிறபடி எல்லாம் செய்யுங்கள். Don't make him get angry. அவரை எரிச்சல் மூட்டாதீர்கள். My dear friend, நண்பனே, it was a strong message from the Almighty. சர்வ வல்லவரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு கடுமையான செய்தி. Because God was able to see ahead. காரணம் கர்த்தர் முன்னதாகவே காண்கிறார். He knew how hard-hearted these people are going to be. இந்த மக்கள் எவ்வளவு கடின உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று அவருக்கு தெரியும். Jeremiah sees him as a wayfaring man. இந்த இடத்துல எரேமியாவை பார்க்கும்போது வழிபோக்கனாக He பார்க்கிறார். sees him as a stranger. அந்நியனாக பார்க்கிறார். But whereas been he's treated as a stranger எங்கே அவர் அந்நியனாக நடத்தப்பட்டார்? in his own household. சொந்த வீட்டாரே அப்படி செய்தார்கள். In Israel. இஸ்ரவேலிலே See, he came for his chosen ones. தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக But வந்தார். their eyes were not open. கண்கள் திறக்கப்படவில்லையே. They rejected the word. வார்த்தையை உதாசீனம் பண்ணினார்கள். Today we see the same situation. அதே காரியம் தான் நடக்கிறது. The prophecies of the Old Testament prophet had come to pass. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளின் தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறியது. The Messiah had come. மேசியா வந்தார். He preached the gospel of the kingdom. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தார். He revealed to them what is eternal life நித்திய ஜீவன் என்றால் என்னவென்று அறிவித்தார். and told them the great and glorious day. மகிமையான பெரிய நாளை குறித்து He சொன்னார். revealed to them about the wrath of God. தேவனுடைய கோபாக்கினை குறித்து வெளிப்படுத்தினார். He opened their eyes. கண்களையும் திறந்தார். But yet their mind was not ready to accept the message. ஆனாலும் செய்தியை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மனம் ஒவ்வவில்லையே. They saw him as a carpenter's son. அவரை கண்ட வேளையிலே தச்சன் மகனாக கண்டார்கள். Beloved brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர So in the சகோதரிகளே, days of the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து they நாட்களில் saw the miracles. அற்புதத்தை They கண்டார்கள். saw dead bodies come back to life. செத்த பிரேதங்கள் உயிரோடு எழும்பதை கண்டார்கள். They heard the preaching of the gospel of the heaven. பரலோக ராஜ்யத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதை கண்டார்கள். But when that prime moment came, ஆனால் அந்த முக்கியமான நேரம் when வந்தபோது, the great sacrifice was to be offered, அந்த பெரிய பலி இடப்பட வேண்டிய நேரத்திலே what happened? நடந்தது என்ன? They were yet to know who this Jesus was. இந்த இயேசு யார் என்று இன்னும் அறியாமல் இருந்தார்கள். But see what happened here? இங்க என்ன நடந்தது When பாருங்கள். Jesus was coming, இயேசு வருகிறார். verse 9, 9 பாருங்கள். they followed him and they said, Hosanna to the Son of David. Blessed is he that cometh in the name of the Lord. Hosanna in the highest. முன்னடப்பார் பின்னடப்பாருமான திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரி நாமத்தாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். God always accepts sacrifice without blemish. கர்த்தர் எப்பொழுதுமே குறையற்ற கரைத்திரையற்ற பலியை தான் ஏற்றுக்கொள்கிறார். There was an ass and the foal of the ass, ஒரு கழுதை இருந்தது, அதனுடைய குட்டியும் இருந்தது. in which was not used by any man. எந்த மனிதனும் ஏறியிராத பயன்படுத்தாத ஒரு கழுதை. No man sat on that. எந்த மனிதனும் அது மீது உட்காரவில்லை. Perhaps the ass and the foal would have thought to itself, we are rejected ones. ஒருவேளை அந்த கழுதையும் குட்டியும் நாம் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று எண்ணிக்கலாம். No one has made use of us. எவருமே நம்மை பயன்படுத்தவே இல்லையே. Our purpose on this earth is in vain. இந்த பூமியிலே நம்முடைய நோக்கம் வீணாகி விட்டதே. My dear brothers and sisters, சகோதர சகோதரிகளே, it did not untie itself and run away somewhere. தன்னைத்தானே அவிழ்த்துக் கொண்டு எங்கு ஓடிவிட முடியவில்லை. It was silently in the place where it was. எங்கே இருந்ததோ அங்கே அமைதியாக இருந்தது. For there came that day நேரம் ஒன்று வந்தது, when the King of Kings wanted the ass and the foal of the ass. ராஜாதி ராஜன் தானே கழுதையும் அதனுடைய குட்டியும் வேண்டும் என்று சொல்லி கேட்டார். What the prophets of the Old Testament saw was coming into fulfillment. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் என்ன கண்டார்களோ புதிய ஏற்பாட்டில் அது நிறைவேறுகிறது. What a marvelous thing. என்ன அற்புதமான ஒரு காரியம். The ass was shown to the prophets. இந்த கழுதை தீர்க்கதரிசிகளுக்கும் காட்டப்பட்டதே. Yes, my dear friend. ஆம் நண்பர்களே, We may be insignificant in this world. இந்த உலகத்தில் நாம் அற்பர்களாக இருக்கலாம். Your family
situations may be insignificant. குடும்பத்தின் சூழ்நிலையும் அற்பமானதாக Your இருக்கலாம். family background may be insignificant. குடும்பத்தின் பின்னணியும் அற்பமானதாக இருக்கலாம். But the eyes of the Lord are upon you. ஆனா கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது இருக்கிறதே. You may be feeling that you are worthless. எனக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். You may feel that you are in the path of humiliation. என்ன மட்டமான ஒரு பாதையில சென்று கொண்டிருக்கிறேனே. What is God's plan in my life? என் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் என்ன? Wait. பொறு. Wait. காத்திரு. His eyes are upon you. அவர் கண்கள் உன் மீது இருக்கிறது. His plans are upon you. அவருடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் There இருக்கிறது. came a day நாள் ஒன்று வந்தது. when the Savior gives the signal. அங்கே ரட்சகர் ஒரு சமிக்கையை காட்டுகிறார். He tells his disciples, சீஷர்களை பார்த்து go to சொல்கிறார். such a place. இந்த இடத்துக்கு You போங்கள். will see an ass and this colt. ஒரு கழுதையும் குட்டியும் காண்பீர்கள். Bring that for me. கொண்டு வாருங்கள். I am in need of them. அவைகள் எனக்கு வேண்டும். Today Jesus is in need of you and me. இன்றைக்கு இயேசுவுக்கு நீங்களும் நானும் தேவைப்படுகிறோம். Don't look by your earthly strength and earthly interpretation of your life. No, leave me alone. I don't want that path. பூமிக்குரிய ஞானம் அறிவு அல்லது நிலைமையை வைத்து எனக்கு வேண்டாம் நான் என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லாதீர்கள். Please leave me off. என்னை விட்டு விடுங்கள். I don't want this path of ministry. ஊழியம் என்கிற பாதையே எனக்கு வேண்டாம். Just leave me alone. தனியா விட்டுடுங்க என்ன. But my dear friend, என் அருமை நண்பர்களே, the Lord had the ass and its colt in his mind. கர்த்தர் இந்த கழுதையும் அதன் குட்டியும் மனதிலே வைத்திருந்தார். Remember, you are in the plan of God. நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறீர்கள். You are in the plan of God. நீங்கள் நிச்சயமாகவே தேவனுடைய திட்டத்தில் And the இருக்கிறீர்கள். Lord knows where you are. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் கர்த்தருக்கு He தெரியும். knows in what condition you are. என்ன நிலைமையில் இருக்கிறாய் என்று கர்த்தருக்கு தெரியும். And man would not have used you, but God is going to use you. மனிதன் உபயோகப்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பயன்படுத்துவார். Man would have given up hopes in your life, but God has not given up his hope. மனிதன் உன் மீது நம்பிக்கை இழந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். I hear the audible voice of the Lord. கர்த்தருடைய சத்தத்தை காதிலே கேட்கிறேன். Oh, he says, கர்த்தர் சொல்கிறார், I have not given you up. நான் உன்னை விட்டு கைவிடவில்லை. I have not given up you. I have my great plans in your life. நான் உன் மீது நம்பிக்கை இழக்கவில்லை. இன்னும் உன் வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. Be it according to your word, Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும். Be it according to thy word. வார்த்தையின்படி ஆகட்டும். Heaven and earth will pass away, but your word will not pass away. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், உம்முடைய வார்த்தை ஒழிந்து போகாது. Thank you. நன்றி. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. Fulfill the word of your servant as you have commanded him. நீர் கட்டளையிட்டபடி உம்முடைய ஊழியக்காரரின் வார்த்தையை நிறைவேற்றுவீராக. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் You are துதிக்கப்படுவதாக. not a given up case. நீ கைவிடப்பட்டவன் அல்ல. God has greater things to be done through you. உன் மூலமாக கர்த்தர் சாதிக்க பல பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். Jesus knew where the அவைகள் எங்கே இருக்கிறீர்கள் என்று இயேசுவுக்கு தெரியும். Tonight Jesus knows where you are. இன்றைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் இயேசுவுக்கு தெரியும். He has come from the broken heart. உள்ளம் உடைந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறார். He's come to the rejected ones. தள்ளப்பட்ட உள்ளம் உடைந்தவர்களுக்காக அவர் வந்திருக்கிறார். He wants to give light in those who are in darkness. இருளிலே இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை வீச வந்திருக்கிறார். Perhaps you may be perambulating in darkness today. ஒருவேளை இன்றைக்கு இருளிலே தடவி திரிந்து கொண்டிருக்கலாம். You do not know what to do. என்ன செய்வது என்று அறியாமல் You are இருக்கிறார். ostracized by your own people. சொந்த ஜனங்களே உங்களை தள்ளிவிட்டு இருக்கலாம். But Jesus accepts you. ஆனால் இயேசு உங்களை ஏற்றுக்கொள்கிறார். He accepts you. அப்படியே He ஏற்றுக்கொள்கிறார். holds you close to his breast. அப்படியே நெருக்கமாக கட்டி பிடிக்கிறார். My son, my daughter, என் மகனே, என் மகளே, fear not. பயப்படாதே. Because you are rejected, I am accepting நீ you. தள்ளப்பட்டதனால் தான் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். Otherwise you would not have left the world. இல்லை என்றால் உலகத்தை விட்டு வந்திருக்க மாட்டாயே. You will be still clinging on to the world. இன்னும் உலகத்தை இறுக பிடித்திருப்பாயே. God empties us so that we can be filled. கர்த்தர் நம்மை வெறுமையாக்குகிறார், காலியாக்குகிறார், இதற்காக நிரப்பப்படவே. And there you see the ass is called and the Lord seated on top.
பாருங்க, கழுதை கொண்டு வரப்பட்டது, கர்த்தர் அதன் மீது உட்காருகிறார். And what do they say? என்ன சொன்னார்கள்? Blessed is he that cometh in the name of the Lord, Hosanna in the highest. கர்த்தருடைய நாமத்தாலே வருகிறவர் தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா. It is the fulfillment of the vision given to the prophets. தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தின் நிறைவேறுதல். Brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளே, if that as has been in the plan of God, the as was revealed to the prophets, will not you and me be revealed before the heavenly Father? கழுதையே கர்த்தருடைய திட்டத்தில் இருந்து தீர்க்கதரிசிகளால் வெளிப்படுத்தப்படுமே என்று சொன்னால், நீங்களும் நானும் கர்த்தருடைய திட்டத்தில் இருக்க மாட்டோமா? We are always there in his plan. எப்பொழுதுமே அவருடைய திட்டத்தில் தான் His இருக்கிறோம். spirit is interceding for us. நமக்காக அவருடைய ஆவி பரிந்து பேசுகிறது. His spirit is interceding for us. அவருடைய ஆவி பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. And here they were praising the Lord Jesus. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிக்கிறார்கள். And Jerusalem was moved. எருசலேம் அங்கே அசைக்கப்படுகிறது. And what do they say? என்ன சொன்னார்கள்? Who is this? இவர் யார்? What a pathetic situation. என்ன பரிதாபமான சூழ்நிலை. They do not know the king of Jerusalem. எருசலேமின் ராஜாவை இவர்கள் அறியாமல் போனார்கள். So all the miracles that he has been doing, அவர் செய்து வந்த அநேக அற்புதங்கள், and all the healings, சுகங்கள், deliverance, விடுதலை they had witnessed, கண்டார்கள் இவர்கள். but it has not gone into their heart. ஆனால் அவர்கள் உள்ளத்திலே அது போகவில்லை. That is the pathetic condition of Christians today. இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தின் பரிதாபமான சூழ்நிலையே அதுதான். They go to places of worship, ஆராதனை ஸ்தலங்களுக்கு they will செல்லுகிறார்கள், go for meetings, கூட்டங்களுக்கு செல்லுகிறார்கள். but ஆனால் they do not have an interaction with God. தேவனோடு கூட ஒரு தொடர்பு, இணைப்பு, உறவு இல்லாமல் They போய்விட்டது. don't want to knit their heart with God. தேவனோடு உள்ளத்தை பிணைத்துக் கொள்ள மனமில்லை. All of you all would have gone for Sunday worship. நீங்கள் எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிருப்பீங்க. Now if I could ask you one by one, what was the message on Sunday? How many of you will be able to give the correct message? எத்தனை பேர் கிட்ட ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்தி கொடுக்கப்பட்டது ஒவ்வொருத்தரா கேட்டா எத்தனை பேர் சரியா பதில் சொல்ல முடியும்? Why do you go to church? ஏன் ஆலயம் போறீங்க? To have an interaction with God. தேவனோடு இடைப்படவே. Unless you have that interaction with God, தேவனோடு கூட ஒரு இடைப்பாடு இல்லாவிட்டால் your chances of going in the rapture is very bleak. மறுரூபத்திலே பறந்து செல்வது என்பது கடினமே. You may belong to the biggest congregation on earth. பூமியிலே மிக பெரிய சபையிலே நீங்கள் உறுப்பினராக இருக்கலாம். That is not going to take you to heaven. அது உங்களை பரலோகம் அழைத்து செல்ல Your முடியாது. personal interaction with God is most important. தேவனோடு உன்னுடைய தனிப்பட்ட உறவு தான் முக்கியம். What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? On that day, அந்த நாளிலே many will come. பலர் வந்து, Lord, I drove devils in your name. ஆண்டவரே உம்முடைய நாமத்தாலே பிசாசுகளை I துரத்தினேன், healed many people. பலரை சுகமாக்கினேன். But the Lord says, கர்த்தர் சொல்லுவார், I know ye not. நான் உங்களை அறியேனே. That means God allows them, Jesus allows them to make use of his name. என்ன தன்னுடைய நாமத்தை பயன்படுத்திக் கொள்ள இயேசு அவளை விட்டு விடுகிறார். Because God has obligated his word. He said, those who call upon my name, I will answer them. ஏன்? கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்கு கடமைப்பட்டவர். என் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு பதில் தருவேன். But entering into the kingdom of God, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க he that endures till the end shall be saved. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். People today say, I go for the altar call. ஜனங்கள் சொல்லுவாங்க, அழைப்பு கொடுக்கும்போது I'm regular to the church. ஆலயம் ஒழுங்கா போறேன், I have been baptized. ஞானஸ்நானம் பெற்று I விட்டேன், speak the greatest tongue. பெரிய அந்நிய பாஷை I பேசுறேன், drive this and that. இத துரத்துறேன் அதை துரத்துறேன். Sir, all these are good. ஐயா இதெல்லாம் நல்லதுதான். But the priority முக்கியத்துவம் is God with you. கர்த்தர் உன்னோடு Do you have இருக்கின்றார். an interaction with God? தேவனோடு உனக்கு நல்ல உறவு இருக்கிறதா? If that is not so, இல்லையே என்றால் your life is not worth living in this world. இந்த பூமியில் உன் வாழ்க்கை வாழ்வதில் எந்த விதமான தகுதியும் இல்லையே. Understand one thing. ஒரு காரியத்தை புரிந்து God கொள். will not allow his name to be profaned. தன்னுடைய நாமம் தூஷிக்கப்பட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். That's why he taught the people to say in the Lord's Prayer, hallowed be thy name. ஆகவே தான் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும்போது மக்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தார்? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Why should he specifically say, hallowed be thy name? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஏன் குறிப்பாக சொல்ல வேண்டும்? Because people who are called by the name of God,
காரணம் கர்த்தருடைய நாமத்தால் It அழைக்கப்பட்டவர்கள். is they who are profaning the name of Jesus Christ. அவர்கள் தானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை That's தூஷிக்கிறார்கள். what the Lord says in Isaiah. ஆகவே ஏசாயாவிலே கர்த்தர் சொல்கிறார், You know, I am fed up with your sacrifices. உங்கள் பலிகளாலே நான் சலித்து போனேன். I am fed up of your festivals. உங்கள் பண்டிகைகளாலே நான் சலித்து போனேன். The altar is full of vomit. உன்னுடைய பலிபீடம் வாந்தியினால் நிரம்பி இருக்கிறது. Because your actions are not right before God. உன் செயல் தேவனுக்கு முன்பாக சரியில்லை. That is why he said, hallowed be thy name. ஆகவே அவர் சொன்னார், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Every word which God had uttered, Jesus, it has a great meaning. இயேசுவானவர் சொன்ன, தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் பெரிய அர்த்தம் இருக்கிறது. Bearing the name of the Lord Jesus Christ, when you do things which are contradicting to him, that means you are profaning the name of Jesus. இயேசுவின் நாமத்தை சுமந்து கண்டு அவருடைய வார்த்தைக்கு முரணாக செய்து கொண்டு இருப்பாய் என்று சொன்னால் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறாயே. Brothers and sisters in Christ, சகோதர சகோதரிகளே, do you know who Jesus is? இயேசு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? Do you know him personally? தனிப்பட்ட விதத்தில் அறிவாயா? Have you had an interaction with him? அவரோடு கூட ஒரு இடைப்பாடு, ஒரு உறவு இருக்கிறதா? How many of you are lacking in that today? இன்றைக்கு அதிலே எத்தனை பேர் குறைபாடு உள்ளவர்களாக That is why you இருக்கிறீர்கள்? are not able to stand the test of time. ஆகவே தான் வாழ்க்கை என்கிற பரீட்சையில் நிற்க முடியவில்லை. You are running away from the plan of God. தேவனுடைய திட்டத்தை விட்டு ஓடுகிறாய். Where is the plan of God in your life? உன் வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் எங்கே? சகோதரனே சகோதரே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறாயா? அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டிருக்கிறாயா? இத்தனை வருடங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாய்? பூர்வீக கிறிஸ்தவர்கள் அவருடைய சத்தம், மேய்ப்பனின் சத்தம் கேட்டதா? இது மேய்ப்பனுடைய சத்தம் என்று நீ உன்னால் கூற முடியுமா? There are many voices now. இன்றைக்கு பல சத்தங்கள். Distinguish the voice of God. தேவனுடைய சத்தம் இன்னது என்பதை தெளிவாக கண்டுபிடி. You see that lady who met Jesus at Jacob's well. யாக்கோபின் கிணற்றண்டையிலே சென்ற அந்த ஸ்திரியை குறித்து உங்களுக்கு தெரியும். You see how Jesus was feeling tired. இயேசு எவ்வளவு களைப்பாக இருந்தார் என்று தெரியும். So he stayed back. அங்கே இருந்தார். He was sitting near John chapter 4 verse 6. யோவான் 4:6. He was weary and he was sitting in his journey. பயணத்திலே களைத்தாங்கி உட்கார்ந்து இருக்கிறார். And where did he sit? எங்கே உட்கார்ந்தார்? It was on the well. கிணற்றண்டையிலே. It was about the 6th hour. 6 மணி நேரத்திலே. See, timings are very clear. நேரங்கள் தெளிவாக சொல்லப்படுகிறது. God knows his timings. கர்த்தருக்கு அவருடைய நேரம் தெரியும். He's sitting down in a place where a Samaritan woman is coming. சமாரிய பெண் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு வருகிறார். And he looked at his disciples. அவர் சீஷர்களை பார்த்து, and they went away. அவர்கள் போய் விட்டார்கள். They had gone to buy food. பதார்த்தங்களை கொண்டு ஒரு ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். Every place they said, Lord, come with us, come with us, come with us. எல்லா இடத்திலும் வந்து ஆண்டவரே எங்களோடு கூட வாரும் வாரும் சொன்னாங்க. But when it came to Bua and Kana, they said, you be here, we'll go first fill our stomachs and bring something. சாப்பாடு என்று வரும்போது சொன்னாங்க, இருங்க நாங்க போய் சாப்பிட்டு வரோம், வயித்தை நிரப்பிட்டு வரோம் சொல்லிட்டாங்க. And then we will give you. அத பிறகு உமக்கு தருகிறோம். So they were very careful to put petrol. பெட்ரோல் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாங்க. But they forgot the living waters which is always with them. ஆனா தங்களோடு எப்பொழுது இருக்க ஜீவ தண்ணீரை மறந்தார்கள். If they cared so much for the master, ஆண்டவரை குறித்து அவ்வளவு அக்கறை இருந்திருந்தா, come Lord, all of us will go together. ஆண்டவரே வாங்க எல்லாம் போய் சாப்பிட்டு வந்துடலாம். You are tired, I am tired. நீங்களும் களைப்பு நாங்களும் களைப்பு. And when he was weary sitting down, அங்கே களைத்து உட்கார்ந்து இருக்கிறார். there came this woman. இந்த பெண் வருகிறாள். And then Jesus says unto her, இயேசு அவளை பார்த்து சொல்கிறார், give me some water to drink. குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடு. Immediately the woman says, you are a Jew and I am a Samaritan. We have nothing to do with each other. நாங்கள் சமாரியர்கள், நீர் யூதர், உமக்கு எனக்கு எந்த ஒரு சொந்தமும் இல்லையே. Jesus says, இயேசு சொல்கிறார், if you knew the gift of God. தேவனுடைய ஈவை நீ Verse 10. அறிந்திருந்தாய். If you know the gift of God, தேவனுடைய ஈவையும் you would have asked him to give the living waters. நீ அவரிடத்தில் ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய். What is the living waters? என்ன ஜீவ தண்ணீர்? What is the gift of God? தேவனுடைய ஈவு என்ன? It is Jesus. இயேசு. For God so loved the world that he gave a gift. He gave his only begotten son, that whosoever believeth in him should not perish but have eternal life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளினார். She gets astonished. அவளுக்கு ஆச்சரியம். You don't have a vessel to draw water. தண்ணீர் மொள்ள உங்க பாத்திரம் இல்லையே. You look so tired. நீரும் களைத்திருக்கிறீர். And the well is very deep. கிணறும் ஆழமாய் இருக்கிறது. Verse 11, how are you going to take living water? பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? She's practically looking at the well and the depth of the water. உண்மையாகவே கிணற்றின் ஆழத்தை பார்க்கிறாள், அந்த தண்ணீரை பார்க்கிறாள். She did not know the spiritual meaning. ஆவிக்குரிய அர்த்தம் அவளுக்கு தெரியவில்லை. There was no need of any vessel to draw this water. இந்த தண்ணீரை மொள்ள எந்த பாத்திரம் தேவைப்படவில்லை. It is only opening of the heart and recognizing the person who spoke
the water flooded her life. உள்ளத்தை திறந்தால் போதும் அந்த தண்ணீர் ஜீவ ஊற்று பாய்ந்து ஓடும். And she says, அவள் are சொல்கிறாள், you greater than our father Jacob? எங்கள் பிதாவாகிய யாக்கோபை பார்க்கல Verse பெரியவரோ. 12 He is supposed to be great. அவர் பெரியவர். Do you think that you are greater than him? அவரை காட்டிலும் நீர் பெரியவரோ? And his children and his cattle? அவர் பிள்ளைகள் மிருக ஜீவங்களை Among everything, do you think you are great? எல்லாம் குடித்ததே இதிலே. Jesus said இயேசு சொன்னார், that whosoever drinketh of this water shall never thirst again. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகாது. Oh, she was very comfortable. ரொம்ப வசதியா போச்சு. Verse 15. 15 The பாருங்க. woman says, sir, give me this water that I thirst not again, neither come hither to draw water. ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால். She is yet to understand to whom she was speaking. எவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று இன்னும் இவள் புரிந்து கொள்ளவில்லை. Today that is the world. உலகம் அப்படிதான். But unless you have the revelation from God, தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு வராது. unless God opens your eyes, you are not going to recognize God. கர்த்தர் மனக்கண்களை திறக்காவிட்டால் கர்த்தரை காண முடியாது. That is what took place to the disciples of Emmaus. எம்மாவுஸ் சீஷருக்கு நடந்த விஷயம் அதுதான். Till Jesus opened their eyes, they could not recognize him. இயேசு கண்களை திறக்கின்ற வரைக்கும் அவர்கள் பார்க்க முடியவில்லை. Let that be your prayer today. இன்றைக்கு உங்கள் ஜெபம் அப்படியாக இருக்கட்டும். Lord, open my eyes, I want to see Jesus. ஆண்டவரே என் கண்களை திறந்தாலும் இயேசுவை காண விரும்புகிறேன். I want to see you, Lord. இயேசு உம்மை காண விரும்புகிறேன் கர்த்தாவே. And what did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? Now Jesus was talking to that woman. இயேசு அந்த ஸ்திரீயோடு He's பேசுகிறார். trying to interact. அவளோடு கூட இடைப்பாடு கொள்ள விரும்புகிறார். He's trying to touch her spirit. அவருடைய ஆவியை தொட பார்க்கிறார். And the spirit of truth சத்திய ஆவி is flowing பாய்ந்தோடுகிறது. step by step. படி படியாக. God's visitation in your life may be step by step. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை சந்திப்பது படிப்படியாக இருக்கலாம். Don't ignore that. அதை அலட்சியம் பண்ணாதே. Don't take light of that. அதை சாதாரணமாக எண்ணாதே. He may move in your life step by step. உங்கள் வாழ்க்கையிலே படிப்படியாக அசைவாடுவார். He didn't call this woman cursed woman, சபிக்கப்பட்டவளே என்று இவளை you சொல்லவில்லை. adulterous woman. விபச்சாரியே என்று சொல்லவில்லை. There is no heaven for you. உனக்கு பரலோகமே இல்லை. No, he did not slash her down. அப்படி சொல்லவே இல்லை. She was important in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே அவளும் முக்கியமானவள். Tonight every one of you are important in the kingdom of God. இந்த உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் முக்கியம். Whether you are a saint or a sinner, நீங்கள் பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி பாவியாக இருந்தாலும் சரி. Jesus died for all of us. இயேசு நம்ம எல்லோருக்காகவும் மரித்தார். You are in the eternal plan of God. தேவனுடைய நித்திய திட்டத்தில் நீங்கள் Let இருக்கிறீர்கள். not your old sins pull you back. உங்கள் பழைய பாவங்கள் உங்களை இழுக்க வேண்டாம். If you allow it a little, கொஞ்சம் அனுமதித்தால் it will drown you. அது உங்களை மூழ்கடித்து But விடும். stand fast in the liberty which God has called ஆனா you. தேவன் கொடுத்த சுயாதீனத்தில் நிலைத்து நில்லுங்கள். And what happened? என்ன ஆயிற்று? Here Jesus tells, இயேசு சொல்கிறார், okay, you want that water? தண்ணீர் வேண்டுமா? First call your husband. உன் கணவனை அழைத்து வா. Bring him here. இங்க கொண்டு வா. The woman answered and said, ஸ்ரீ சொல்கிறாள், I have no husband. எனக்கு புருஷன் இல்லை. Jesus said unto her, இயேசு அவளை பார்த்து, you are correctly said. நீ சொன்னது சரிதான். You don't have a real husband. எனக்கு உண்மையான புருஷன் இல்லை, நீ சொன்னது சரிதான். Because you have had 5 and you do not know which is your true husband. உனக்கு 5 புருஷன் இருந்தால் எது உன் புருஷன் உனக்கே தெரியாது. Poor lady. பாவம் அந்த அம்மா. She had to change 5. 5ஐ மாற்ற வேண்டிய சூழ்நிலை. One side you look, it is adultery. ஒரு பக்கம் அது விபச்சாரமாக பார்க்கலாம். On the other side, இன்னொரு பக்கத்துல பாருங்க, perhaps she would have been lacking true love. உண்மையான அன்பு கிடைக்காதவளாக ஒருவள் அவள் That இருந்திருக்கிறாள். is why so many broken families today. இன்றைக்கு அதுதான் பல உடைந்த குடும்பங்கள். There is no sincere love today. உத்தமமான அன்பு இல்லையே. And the woman says to Jesus, பெண் இயேசுவை பார்த்து சொல்கிறார். 19th verse, 19 பாருங்க. Sir, ஐயா, I perceive that thou art a prophet. ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். The sign was given. ஒரு அடையாளம் Till கொடுக்கப்பட்டது. that time she did not know who Jesus was. அதுவரைக்கும் இயேசு யார் என்று அறியாமல் இருந்தார். But when the interaction came between the Holy Spirit and this lady, பரிசுத்த ஆவியானவருக்கும் இந்த பெண்ணுக்கும் இடையே ஒரு இடைப்பாடு உறவு வந்தவுடனே she recognized who Jesus was. இயேசு யார் என்று கண்டுகொண்டாள். Sir, ஐயா, I perceive that thou art a prophet. நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன்.
My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் சகோதர may the சகோதரிகளே, Almighty God open our understanding and our eyes this evening. இன்றைக்கு மாலையிலே சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மனக்கண்களை திறப்பாராக. In whichever condition you are seated, எந்த நிலைமையில் உட்கார்ந்து இருந்தாலும், wherever you are seated, எங்கே உட்கார்ந்து what இருந்தாலும், your mental tormentation and confusion may be, என்ன விதமான மனபதற்றங்கள் வாதிப்புகள் இருந்தாலும், may the Lord open your understanding. கர்த்தருடைய மனக்கண்களை May the திறக்கட்டும். Lord open your eyes கர்த்தருடைய கண்களை திறக்கட்டும். and make you to recognize the one who is before you is greater than everything in this world. உனக்கு முன்பாக இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர் என்று Are you அறிவாயாக. troubled in mind? மனம் கலங்கி Are இருக்கிறாயோ? you troubled in spirit? ஆவியிலே கலங்கி Do இருக்கிறாயோ? you think your future is gone? எதிர்காலம் போய்விட்டது என்று Do எண்ணுகிறாயோ? you think you are in darkness? இருளில் இருக்கிறேன் என்று எண்ணுகிறாயோ? Are you going through the path of uncertainty? நிச்சயமற்ற பாதையில் செல்கிறாயோ? You are yet to recognize the one who is in you. உன்னிலே இருக்கிறவரை இன்னும் நீ அறியவில்லையே. These afflictions have come to dry up your life இந்த உபத்திரவங்கள் உன் வாழ்க்கையை வறளச் செய்ய வந்தது. so that you can see Jesus in your life. எதற்காக வாழ்க்கையிலே இயேசுவை நீ காண. And here she says, இங்கே அவள் சொல்லுகிறாள், Sir, ஐயா, I perceive that you are a நீ prophet. தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். Yes, Jesus reveals to her the Yes. worship. இயேசு அவளுக்கு ஒரு கர்த்தரை தொழுது கொள்வதை குறித்து He அறிமுகப்படுத்துகிறார். tells they that worship the Father should worship in spirit and in truth, பிதாவை தொழுது கொள்கிற ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று வெளிப்படுத்துகிறார். not emotional. உணர்ச்சி வசம் அல்ல. Let me ask you a small question ஒரு சின்ன கேள்வி உங்களை கேட்க before I conclude. முடிக்கும் முன்பு, How many of you spent your time with God today? இன்றைக்கு எத்தனை பேர் தேவனோடு நேரத்தை செலவிட்டீர்கள்? Let me ask you frankly, face to face, Muga- as the servant of the Almighty God. சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஊழியக்காரனாக உங்களோடு முகமுகமாக வெளிப்படையாக You have கேட்கிறேன். satisfied everything, but you did not satisfy God. எல்லாவற்றையும் திருப்திப்படுத்தாய், ஆனால் ஆண்டவரை திருப்திப்படுத்தவில்லையே. You are found wanting in the weighing balance of God. தேவனுடைய தராசிலே குறை உள்ளவனாக காணப்படுகிறாய். How many of you satisfied everything, every man, everything for your living, but you did not satisfy God? எல்லாரையும் எல்லாவற்றுக்கும் திருப்திப்படுத்தாய், ஆனால் தேவனை திருப்திப்படுத்தவில்லையே. The Lord, as he asked Adam, Adam, where art thou? ஆதாமை பார்த்து கர்த்தர் கேட்டார், ஆதாமே எங்கே He இருக்கிறாய்? is calling you by your name, where art உன் thou? பெயரை சொல்லி கூப்பிடுகிறாய், எங்கே இருக்கிறாய்? You satisfy everything in this world. உலகத்தில் எல்லாவற்றையும் You திருப்திப்படுத்த, have time for everything in this world. உலகத்தில் மற்ற எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது. But when it comes to me, ஆனா என் விஷயம் வரும்பொழுது where are you? எங்கே இருக்கிறாய்? Where are you? எங்கே இருக்கிறாய்? What is your answer today? இன்றைக்கு உன் பதில் என்ன? Answer him. பதில் சொல்லுங்கள். The theme of the message today is your interaction with God. இன்றைக்கு செய்தியினுடைய கருத்து என்ன? தேவனோடு உன்னுடைய இடைப்பாடு. And what did she do? அவள் என்ன செய்தாள்? She marveled. ஆச்சரியப்பட்டாள். She ran. ஓடினாள். What did she do? என்ன செய்தாள்? She went and told others, come and see Christ. கிறிஸ்துவை வந்து பாருங்கள் என்று மற்றவர்களுக்கு சொன்னாள். That is witness. அதுதாங்க சாட்சி. That is the way God touches an individual. Voluntarily, they bring others to the Lord. ஒரு தனிநபரை கர்த்தரை சந்திக்கின்ற வேளையிலே மக்கள் தானாக சென்று மற்றவர்களை கொண்டு Verse வருவார்கள். 27. 27 பாருங்க. And upon this came his disciples and marveled that he talked with the woman. அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடன் பேசியதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். But they do not know the reality of God's power. தேவனுடைய வல்லமையின் உண்மை அவளுக்கு தெரியவில்லை. What did she do? என்ன செய்தாள்? Come, வாருங்கள், see Christ. கிறிஸ்துவை பாருங்கள். She recognized Jesus. இயேசுவை கண்டு When the கொண்டாள். Pharisees, Sadducees, and the scribes, betrayed Jesus and persecuted him, here was a lady who was able to boldly say, I know Jesus. பரிசேயர் சதுசேயர் வேதப்பாரகர்கள் இயேசுவை மறுதலித்த வேளையிலே இங்க ஒரு பெண் துணிவோடு தைரியத்தோடு கூட இயேசுவை வந்து பாருங்கள் என்று சொல்கிறாளே. She knew Christ. கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாள். Today the Lord wants to ask the same question. இன்றைக்கு கர்த்தர் அதே கேள்வி கேட்கிறார். Do you know me? நீ என்னை அறிவாயா? Do you know me? நீ என்னை As அறிவாயா? the Lord looked at Peter, பேதுருவை பார்த்து இயேசு சொன்னாரே, Peter, பேதுருவே, lovest thou me? என்னை நேசிக்கிறாயா? Do you love me more than your profession? உன்னுடைய தொழிலை காட்டிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? Do you love me more than your husband? கணவனை காட்டிலும் என்னிடத்தில் அதிக அன்பா இருக்கிறாயா? Do you love me more than your wife? மனைவியை காட்டிலும் ஏவல் அன்பு உனக்கு Do இருக்கிறதா? you love me more than all these mundane pleasures? இந்த சிற்றின்பங்கள் எல்லாவற்றை காட்டிலும் என் மீது உனக்கு அன்பு இருக்கிறதா? The Lord is asking you that question. அதே கேள்வி கர்த்தர் உன்னிடத்தில் Do கேட்கிறார். you know Jesus? இயேசுவை அறிவாயா? Friends, all of you all are here. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் May I put this question to you? கேள்வி கேட்கிறேன். As God's servant, தேவனுடைய in the ஊழியக்காரனாக mission of God,
தேவனுடைய ஊழியத்தின்படி satisfying the requirement of God, தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி to make ready a people who are prepared for that great day. உத்தமமான மக்கள் அந்த மாபெரும் நாளுக்கு என்று ஆயத்தப்படுத்த. Do you know Jesus? நீங்கள் இயேசுவை அறிவீர்கள்? Or it's only a namesake Christian life that you are leading? அல்லது பெயருக்காக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறாயா? Say, Lord, open my eyes. சொல்லுங்கள், ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும். Time is very short. காலம் மிகவும் குறுகியது. We must be found in the coming of the Lord. கர்த்தருடைய வருகையில் காணப்பட வேண்டும். It's a secret coming. ரகசியமான வருகை. Only the bride of Christ will understand. மணவாட்டி மாத்திரமே புரிந்து கொள்வார். When you have interaction with him, அவரோடு இடைபாடு கொள்ளும் பொழுது you will know he is appearing. அவர் காட்சியளிக்கிறார் என்று உனக்கு You will understand his mind. அவருடைய மனதை புரிந்து கொள்வாய். You will understand the move of God for this generation. இந்த தலைமுறைக்கென்று கர்த்தர் செயல்படுகின்ற விதத்தை புரிந்து கொள்வாய். Do you know Jesus? இயேசுவை நீ அறிவாயா? Have you had interaction with him? அவரோடு இடைபாடு உண்டா? If you have not had that experience, அந்த அனுபவம் இல்லையே என்றால் go home. வீட்டுக்கு செல்லுங்கள். Bow your knees before him. அவருக்கு முன்பாக முழங்காற்படியிடுங்கள். Lord Jesus, இயேசுவே, without seeing you, without hearing your voice, சத்தத்தை கேட்காமல் பார்க்காமல் I will not have satisfaction in my life. வாழ்க்கையில் திருப்தியே இல்லையே. Search and you shall find him. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். Time is very short. காலம் மிகவும் குறுகியது. This body has to change. இந்த சரீரம் மறுரூபம் அடைய வேண்டும். You will be putting on immortality. அழியாமையை தரிப்பாய். Not stage by stage. படிப்படியாக அல்ல. But the Bible says, வேதம் சொல்கிறது, according to the revelation which God had given to Paul, பவுலுக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டின்படியே in the twinkling of an eye, கண்ணிமை பொழுதிலே this body will change. இந்த சரீரம் மறுரூபம் In the twinkling of an eye, கண்ணிமை பொழுதிலே before you can think the next thought, அடுத்த எண்ணம் நீங்க உங்களுக்கு வரும் முன்னரே this body will be changed. இந்த சரீரம் மறுரூபம் அடையும். Hallelujah. ஹalleluya. You are living in the days when God will pour out his spirit mightily. கர்த்தர் தம்முடைய ஆவியை வல்லமையோடு ஊற்றிக் கொண்டிருக்கும் காலம் இது. The resurrected power of God, தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, the healing power of God. தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை. Other day a brother rang me up ஒருவரை சகோதரன் ஃபோன் and he பண்ணினார். was sharing a testimony சாட்சியை சொன்னார். of how his daughter became very serious in Vellore. எப்படி வெள்ளூர்லயே மகள் மிக சீரியஸாக She இருந்தார். herself is a doctor, அவர்களே ஒரு மருத்துவர். and it so happened என்ன ஆயிற்று? that she died. மரித்து போனார்கள். There was no breath, no pulse for nearly 20 minutes. 20 நிமிடங்களாக மூச்சும் இல்லை, நாடி துடிப்பும் இல்லை. And then this brother, while all of them were praying, எல்லோரும் ஜெபித்துக் கொண்டிருந்தார்களாம். he remembered the January 1st revelation. ஜனவரி 1ஆம் தேதி வெளிப்பாடு ஞாபகத்துக்கு வந்ததா? The resurrected power of God will function. தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்படும். You remember that prophecy? அந்த தீர்க்கதரிசனம் ஞாபகம் இருக்குதா? All of you will remember? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? And keeping that in mind, he prayed. மனதிலே வைத்து In a ஜெபித்தாராம். matter of seconds, இம்மை பொழுதிலே she woke up. விழித்தெழுந்தார். Life came back into her body. ஜீவன் திரும்ப சரீரத்துக்குள் வந்தது. I am not telling you a story. கதையை சொல்லவில்லை. I am talking to you reality. உண்மையை சொல்லுகிறேன். Our God is a real God. நம்முடைய தேவன் தத்ரூபமான He has தேவன். resurrected power. உயிர்த்தெழுந்த வல்லமை அவருக்கு உண்டு. He has creative power. சிருஷ்டிக்கும் வல்லமை உண்டு. His hand is not shortened that he can't save you. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. Tonight is the night of deliverance. இன்றிரவு விடுதலை இரவு. Tonight is the night of miracles. இந்த இரவு அற்புதத்தின் இரவு. Tonight is your night. இன்றிரவு உன்னிரவு. The beginning of interaction with God. தேவனோடு நீ இடைப்படுகின்ற ஓர் இரவு. Now the creative power of God is working. இப்போ தேவனுடைய சிருஷ்டிக்கும் வல்லமை செயல்படுகிறது. Resurrected power of God is working. தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை Let செயல்படுகிறது. us claim the promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை The உரிமையாக்குவோம். anointing of God will give you extra strength. தேவனுடைய அபிஷேகம் உனக்கு மிகுந்த வல்லமையை தரும். Do you believe? விசுவாசிக்கிறாயா? The day is very soon. நாட்கள் மிகவும் சமீபம். God is going to reward us. கர்த்தர் நமக்கு பலனை தர He will போகிறார். reward us in this earth. இந்த பூமியிலே பலனை தருவார். He will reward us in heaven. பரலோகத்திலும் பலனை தருவார். Your reward will follow you. உங்கள் பலன் உங்களோடு கூட வரும். That's what the Bible says. வேதம் அப்படிதான் Are சொல்லுகிறது. you prepared to meet the Lord? கர்த்தரை சந்திக்க ஆயத்தமா? அந்த மகிமையின் நாள் சமீபமாய் இருக்கிறது. எக்கால சப்தம் வானில் தொடிக்க நம் பறந்து போவோம் தேவனோட மறுரூபமாக்கப்படுவோம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்தை நாம் மேற்கொண்டு தேவனோடன் பறந்து செல்வோம். அதற்காக நாம் பரிசுத்தம் அடைவோம். Let us become holy.
பரிசுத்தம் அடைவோம். That's the most important hour that you are living. அந்த மணி நேரத்தில் தான் முக்கியமான Become நேரம். holy, become holy. பரிசுத்தமாகுங்கள். Brother, sister, this message is not for criticism. சகோதர சகோதரிகளை குறை சொல்ல இந்த செய்தி அல்ல. For this is a message to transform you and change you. உங்களை மாற்ற மறுரூபம் அடைய செய்ய. Do you know Jesus? நீ இயேசுவை அறிவாய். Who is this Jesus? யார் இந்த Whom இயேசு? everyone is praising. எல்லோரும் ஸ்தோத்திரிக்கிறார்கள். Everyone is worshiping. எல்லோரும் ஆராதிக்கிறார்கள். When are you going to recognize him? எப்பொழுது நீங்கள் அவரை அறிய போகிறீர்கள்? Why are you going to be a mechanical Christian life? ஏன் ஒரு இயந்திரத்தை போல கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்துகிறாய்? Time shall no longer be delayed. காலம் இனியும் தாமதியாது. How long are you going to be lukewarm? எத்தனை நாளைக்கு வெதுவெதுப்பான வாழ்க்கை? He will spew you out. வாந்தி பண்ணி போடுவார். Come to Jesus tonight. இயேசு வண்டில் இன்றைக்கு Lord, reveal yourself to me. இயேசுவே உம்மை எனக்கு வெளிப்படுத்து. Lord, reveal yourself to me. இயேசுவே உம்மை எனக்கு வெளிப்படுத்து. Recognize Jesus. இயேசுவை அறிந்து கொள். And when you know him, நீங்கள் அவரை அறியும் பொழுது no other force on this earth can touch you. இந்த பூமியில் எந்த சக்தி உங்களை தொட முடியாது. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. Let us pray. ஜெபிப்போம். Most merciful and loving heavenly Father, மிகுந்த இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக we பிதாவே, are sorry, although we call our names as Christians, we do not know Christ. கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டும் கிறிஸ்துவ அறியாமல் இருக்கிறோமே வருந்துகிறோம் கர்த்தாவே. Help us to follow your footsteps. உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற உதவி செய்யும். You said, as the word says, taste and see that the Lord is good. வார்த்தை சொல்கிறதே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Lord, help us to taste and see that thou art good. தேவனே நீர் நல்லவர் என்று ருசித்து பார்க்க உதவி செய்யும். Lord, I pray that things which are trying to shake up the faith of people, that you would strengthen them, that they will overcome that. மக்களுடைய விசுவாசத்தை குலுக்க பார்க்கும் சூழலுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை பலப்படுத்தி அதை மேற்கொள்ள உதவி செய்யுமே. I see a place, ஒரு இடத்தை பார்க்கிறேன். it's covered with full of darkness. அங்கே காரிருளால் நிரம்பி இருக்கிறது. Daytime looks like night time. இரவு பகலை பார்த்தால் இரவை போல இருக்கிறது. Whirlwinds. சுழல் காற்று. Lord, protect thy children, Lord. தேவனே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுமே. Protect thy children. உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் The கொள்ளுமே. islands are going to be shaken up, says the Lord. கர்த்தர் சொல்கிறார் தீவுகள் குலுக்கப்பட போகிறது. Thank you, Lord. நன்றி Lord, கர்த்தாவே. be with us எங்களோடு இருப்பீராக. as we look to that great day. மாபெரும் நாளுக்காக எதிர்பார்த்துக் Thank you கொண்டிருக்கிறீர்கள். for you are putting the voice of rejoicing in the tabernacle of all our homes. எங்கள் வீடுகள் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியின் சத்தத்தை கேட்கச் செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். That the world will know that thou art our God. நீரே எங்கள் தேவன் என்று உலகம் அறியட்டும். Thank you, Lord. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Who is that Walter? யார் அந்த வால்டர்? God's power is touching you. தேவனுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. He is transforming your life from all your weaknesses. பலவீனங்கள் அனைத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்குகிறார். Chitra, சித்ரா, you're worried about your health. ஆரோக்கியத்தை குறித்து கவலைப்படுகிறாய். And you're worried about many things and weeping. பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு அழுகிறாய். The Lord says, I stand by you. கர்த்தர் சொல்கிறார் நான் உனக்கு உதவி Your செய்வேன். face will not be put into உன் shame. முகம் வெட்கப்பட்டு போகாது. Reginald, ரெஜினால், God's power is touching you now. தேவனுடைய வல்லமை இப்பொழுது உன்னை தொடுகிறது. You see a newness of power புதிய வல்லமையை காண்பாய். outside the hall. ஹாலுக்கு வெளியே Those who are troubled in mind, மனதிலே கலக்கம் கொண்டிருக்கிறவர்கள் God's peace is touching you. தேவனுடைய சமாதானம் உன்னை தொடுகிறது. Especially there is a brother. குறிப்பாக ஒரு சகோதரன், Yeah, you're a middle-aged man. நடுத்தர வயது கொண்டவர். The thought of death is often coming to you. மரணத்தின் எண்ணம் அடிக்கடி உங்களுக்கு வருகிறது. It is choking you. உங்களை நெருக்குகிறது. When everyone is sleeping in your home, you are awake. எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீ விழித்துக் கொள்கிறாயே. Now God is giving you the peace. இப்பொழுது கர்த்தர் சமாதானத்தை தருகிறார். And no one can touch this peace. இந்த சமாதானத்தை ஒருவர் தொட முடியாது. Lord, meet the financial needs of your children. தேவனே உம்முடைய பிள்ளைகளின் பண தேவையை சந்தியும். Strengthen them by thy supernatural power. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையாலே பலப்படுத்து. Cast out every demonic power. அசுத்தாவிகளை துரத்துவீராக. Break every witchcraft. பில்லி சூனியத்தை உடைப்பீராக. Let every sickness disappear from their body. சரீரத்தை விட்டு வியாதிகள் ஓடட்டும். Be it known unto this world that thou art our God. நீரே எங்கள் கர்த்தர் என்று உலகம் அறியட்டும். And let not any sickness overtake them. எந்த வியாதியும் உங்களை மேற்கொள்ள வேண்டாம். And now I pray, Lord, இப்பொழுது ஜெபிக்கிறேன். as your people go, உம்முடைய பிள்ளைகள் போகும்போது let the angels of God go with them. தேவ தூதர்கள் கூட செல்லட்டும். Let the guarding angels go with them. பாதுகாக்கும் தேவ தூதர்கள் செல்லட்டும். And fill them with thy power. வல்லமையாலே நிரப்பு. Bless their home.
வீடுகளை till ஆசீர்வதி. we meet again and worship you again. திரும்பமாக உம்மை சந்தித்து ஆராதிக்க உதவி செய்யும். Thank you, Lord, you are going to do great things. பெரிய காரியங்களை செய்ய போகிறீர்கள் நன்றி. Those who are having skin problem, you are giving them new skin. தோலிலே வியாதி கொண்டு இருக்கிறவர்களுக்கு புதிய தோலை தருகின்றவனாலே You are blessing the wombs of people. மக்களின் கர்ப்பங்களை ஆசீர்வதிக்கிறீர். Those who are fearing of a repetition of their sickness, you are saying, I have healed you. திரும்ப அந்த வியாதி வந்து விடுமோ என்று பயப்படுகிறவர்களுக்கு நீர் சொல்கிறீர், நான் உன்னை சுகமாக்கி விட்டேன். Thank you, Lord. நன்றி இயேசுவே. Thank you for touching your people. மக்களை தொட்டபடினாலே நன்றி. My precious Father and God, thank you for hearing the prayer of your servant. எங்கள் விலையேற பெற்ற பிதாவே தேவனே, உம்முடைய ஊழியக்காரரின் ஜெபத்தை கேட்டபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். Overcoming the powers of darkness and possessing the promises of the Almighty God, we pray this prayer in the name of our Lord Jesus.